எப்படியோ ஒரு மாதிரி இன்றைக்கு ஒரு லீவு கிடைச்ச லீவில் எல்லா நெகட்டிவ் மத்தியில் நிறைய பேர் நெகட்டிவ் அதையே போட்டுட்ருக்காங்க கோட் படத்தை. அந்த ஒரு நெகட்டிவ்லையும் எப்படி தான் படம் இருக்க என்ன நெகட்டிவாக சொல்கிறான்ற படம் எப்படி இருக்கா பார்க்குறதுக்கு போய்த்திருக்கேன். இப்போ நடந்து பஸ்ஸில் போய் தான் போகணும். எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. தியேட்டர் தேடி கண்டுபிடிச்சி போகணும். அதுக்காக தான் 8 மணி ஷோக்கு நான் வெளிக்கிட்டேன். போய் கண்டுபிடிச்சிருவோம். அப்படியும் கண்டுபிடிச்சிட்டு தியேட்டருக்கு போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். ஓகே பாய். வருவோம். இப்போ நான் தியேட்டருக்கு போய் தான் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடையில் இப்போ போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போகிற மாதிரி தான் இந்த இதெல்லாம் பஸ் எடுத்து போகணும். மெட்ரோ பஸ் இதில் எடுத்து போக வேண்டியதான். இப்போ நல்ல ட்ராஃபிக் ப்ளாக்காக இருக்குது. இன்றைக்கி டைமுக்கு போய் சேருவோமா இல்லைன்னு தெரியல. 8 மணிக்கு பஸ்ஸு இப்போ 6 மணியாக போயிட்டு ரொம்ப தூரம் இல்லைன்னு காட்டுது. பரவாயில்ல பஸ்ஸில் எடுத்து இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி பார்த்துருவோம் எப்படி இருக்காண்டு. நானும் ரொம்ப நாளாக வீடியோ போடல. இன்றைக்கி ஒரு கேப் கிடச்சி ஏதோ போடுறேன். பார்த்துட்டு இன்றைக்கி அடுத்த வீடியோ பஸ் வரட்டும். பஸ் வந்ததுக்கு பிறகு ஏறிட்டு பஸ்ஸுக்கு இன்னும் எவ்வளோ டைம் காட்டுறதுன்னு தெரியல, பார்க்கணும். ஓகே சந்திப்போம். நம்ம போக வேண்டிய பஸ் வந்துட்டு பஸ்ஸில் ஏற வேண்டியது தான். ஓகே கூகுள் மேப்பில் இப்படி ஒரு இந்த ஏரியாவை தான் காட்டுது. இங்கே இருக்கிற ஒரு மாலில் தான் தியேட்டர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. இதில் எங்கன்றது இது வரைக்கும் நம்ம வராததால் தெரியாது, புதுசாக இருக்குது. ஜரீர் மால் இங்கே இருக்குது. அதனால சாரா மால்னு சொல்லி தான் போட்டிருந்தது. ஓகே இதுக்குள்ளே போயிட்டு ஓகே அண்ணா தெரிகிற மாதிரி தெரியுது போட். ஓகே போயிட்டு உள்ளுக்க போயிட்டு பார்த்தா தான் தெரியும். இனி டிக்கெட் கவுண்டர் போயிட்டு தான் என் டிக்கெட் என்ன மாதிரி இருக்கா இல்லையான்றது தெரியாமல் வந்திருக்கேன். புக்கிங்கில் பார்த்தேன் டிக்கெட் காட்டுது, என்ன மாதிரின்னு தெரியல. பார்ப்போம். ஓகே ஒருக்கா போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு என்ன விளக்கம் பண்ணி பார்ப்போம். ஒருக்கா ஒரு மாதிரி வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. மூவிக்கு டிக்கெட் கிடச்சிட்டு நம்மளோட சேர்ந்து நம்மளோட சொல்லனா தான் 2 நம்மளோட சிங்கள யாழ்வா தென்னைக்கு இன்னும் 2 சிங்கள சகோதரர்கள் 2 நம்மளோட ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. விஜயோட ரசிகர்கள் தானே. நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் சிங்களாக்கன்னு சொன்னாலே விஜயோட பரம ரசிகர்கள்னு சொல்லலாம். அப்படி போட்டு பாட்டையே அப்படி போட்டு வச்சாக்கள். ஓகே நம்மளோட இப்போ ஜாயிண்ட் ஆனதில் சந்தோஷம். அப்படி நம்மளும் இப்போ அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி மூவி பார்க்க போகிறோம். சரி மூவியை பார்த்துட்டு வந்து இனி அடுத்த மூவி எப்படி இருக்கு இவ எல்லாரும் சொன்ன மாதிரி ரிவ்யூ பேடா இருக்கா இல்லையான்றதை நம்ம அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே see you. ஓகே ஒரு மாதிரியா எப்படியோ படத்தை பார்த்து முடிச்சாச்சு. இந்த படத்தை பார்த்தாடா மொக்க படம்னு சொன்னீங்க. எவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. தேவையான இடத்துல தேவையானதை வச்சிருக்கு. வில்லன் விஜய்க்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் வச்சிருக்கு. இதை போய் சரி இந்த படத்தை பார்த்து மொக்கன்னு சொல்றவன் ரசன் இல்லாதவன். ஓகே என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூப்பராக இருக்கு. நல்ல என்டர்டைன்மெண்டான மூவி. எல்லாரும் பார்த்தா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு படம். படம் சொல்லவே இல்லை. ஓகே இனி இப்போ கூடான்னு சொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு ஒன்றுமே சொல்லலாது. ஓகே நான் இது சம்பந்தமாக இன்னொரு வீடியோவை போடுறேன். ஓகே பாய், தேங்க்யூ. படம் சூப்பர். இனி பார்க்காம இருக்கிறார்கள் பாருங்க. ஓகே தேங்க்யூ பாய்.